I want you to turn to the book of Joshua, chapter 3, மூன்றாம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொள்ளும்படியாக I request you to turn to Joshua chapter 3. கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. Amen. As we look to this chapter, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நியர்லி ஆஃப்டர் 38 years, 38 வருஷத்துக்கு அப்புறம் the day had come, ஆண்டவர் யோசுவாவோட மோசே மரித்து போகிறாரு. Now Joshua is leading. So அவர்கள் யோசுவா வழியாய் இந்த இஸ்ரேல் மக்களை இந்த கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போகிற ஒரு சிச்சுவேஷனை தான் இங்க பார்க்கிறோம். Amen. Waiting after long 38 years, now God says time has come. Time has come for you to cross over the Jordan. யோர்தானை நீங்க கடந்து போகணும். கடந்து போய் ஆஃப்டர் கிராசிங் த ஜார்டன், அங்கதான் அவர்களுக்கு தேவன் வைத்த பாலும் தேனும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசம் அங்க தேவன் அவர்களுக்காக வைத்திருந்தால். அது வரைக்கும் தேவர் திஸ் சைட் ஆஃப் ஜார்டன், நான் இப்போது கடந்து போகணும். ஆமென். Hallelujah. Now God wanted to, அவர்கள் போன பிறகு they have to win every battle. அப்போ அதை போகிறதுக்கு முன்னாடி இங்க ஒரு வார்த்தை யோசுவா சொல்லுகிறதை நாம படிக்கலாம். Hallelujah. 5ஆம் வசனத்துல பார்க்கும்போது யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். Amen. Hallelujah. Joshua was giving the promise of God. நாளைக்கு உங்கள் நடுவிலே கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு? அற்புதங்களை செய்வார் என்கிற ஒரு உறுதியை இங்க கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். Amen. Hallelujah. ஒரு எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த ஒரு சந்ததி, 20 வயசுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் மரித்து போகிறாங்க. அடுத்த சந்ததி இங்க யோசுவாவுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. அவர்கள் முன்னாடி நிற்கும் போது இந்த வார்த்தை கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இந்த இருக்கிற சந்ததி எப்படி இது நடக்கும், ஏது நடக்கும்னு தெரியாது. But God promised, now you will cross over. இந்த யோர்தானை கடந்து நீங்க போவீங்க என்று சொல்லுகிறார். Amen. So everyone is getting prepared. அப்போ யோசுவா சொல்றாரு, நாளைக்கு இன்னைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்களுக்கு தேவன் என்ன பண்ணுவாரு? Amen. தேவன் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். Today what God is saying to you, prepare yourself. இன்னைக்கு ஆயத்தமாகுங்க. இன்னைக்கு get ready for tomorrow. There is a new day for you. உங்களுக்கு எனக்கும் நாளைக்கு என்ன பண்றாருங்க? ஒரு புதிய நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். புதிய துவக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். புதிய ஏதோ ஒரு அற்புதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். Amen. Every day, ஒவ்வொரு நாள் காலை விடியும் போது கர்த்தருடைய அற்புதம் அந்த நேரத்திலே ஏதோ காலையில மாத்திரம் இல்ல, அது நடு ஜாமத்துல கூட அற்புதங்களை கர்த்தரால செய்ய முடியும். பட் நாம தூங்கி எந்திரிக்கும் போது there is a miracle waiting. நமக்கு லாமெண்டேஷன்ல சொல்லும், காலை தோறும் அப்படி கிருபைகள் புதிதா இருக்கிறதா. 3ஆம் அதிகாரத்துல, புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது, காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லையா. God prepared. When we are ready, when we prepare ourselves to encounter God, and God is prepared to show us a miracle. Amen. Hallelujah. அது போல இந்த இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் ஆயத்தமான போது, then God begins to tell Joshua எப்படி இந்த அற்புதத்தை அவர்கள் பார்க்க போகிறார்கள். How they are going to encounter this miracle. Amen. Hallelujah. யோசுவாவுக்கு சொல்லுவார், இட்ஸ் நாட் பிக். ஆண்டவர் சொல்லுவார் யோசுவாவுக்கு, என்ன பண்ணுங்கப்பா, இந்த ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டி தங்கள் தோள்களில சுமந்து கொண்டு போய் அவங்க கால்கள் அந்த தண்ணீர்ல பட்ட உடனே ஜனங்களுடைய கால்கள் என்ன பண்ணாங்க, அது தண்ணியில பட்ட மாத்திரத்துல அந்த தண்ணீர் பிரிந்து விடும். ஒரு பக்கம் தண்ணி கடந்து போயிடும், இன்னொரு பக்கம் இட் வில் ஜஸ்ட் ஸ்டாண்ட், அங்க பின்னாடி போக ஆரம்பிக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். ஏமன். அதே போல when the people began to, ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு அந்த தண்ணீர்ல கால் வைத்த மாத்திரத்துல, ஹல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது 14ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து
ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரிகள் உடன்படிக்கை பெட்டி ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரிகள் கால்கள் தண்ணீர் ஓரத்தில் பட்டவுடனே, யோர்தான் வந்து இட் வாஸ் நாட் an ordinary டைம். ஒரு இட் வாஸ் ரெய்னி சீசன். பயங்கரமா அந்த ஆத்துல என்ன இருக்குதுங்க, யோர்தான்ல தண்ணீர் வெள்ள பெருக்கெடுத்து போய் கொண்டு இருக்குது. இட் வாஸ் அதுல கரை, அந்த பக்கத்துல இந்த கரைக்கு போகணும்னா இட் வாஸ் நாட் ஈஸி. அதை அடிச்சு கொண்டு போயிடும். அதே யோர்தானை தான் எலியாவும் எலிஷாவும் என்ன பண்றாங்க, அற்புதமாய் எலியா சால்வை எடுத்து அடிக்கும் போது தண்ணீர் அவர்களுக்கு பிரிந்து வழிவிடுகிறது, அக்கறைப்படுகிறார்கள். அதே போல எலியா பரத்துக்கு எடுத்து கொண்ட பிறகு எலிஷா அதே சால்வை எடுத்து அடிச்சு தண்ணியை பிரித்து தான் என்ன பண்றாருங்க, இக்கரைக்கு வருகிறதை நாம் பார்க்கலாம். அது ஒரு தனிப்பட்ட மனுஷர்களாக இருக்கிறாங்க. இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய கூட்டங்க, ஒரு சந்ததி போச்சு. அடுத்து 20 வயசுக்கு உட்பட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு வளர்ந்துட்டாங்க. அவங்க தான் இருக்கிறாங்க. பல லட்சம் பேர் இருக்கிறாங்க. they have to cross it. அவர்கள் அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சிவந்த சமுத்திரத்தை தேவன் பிரிக்கும் போது பெரும் மோசே கோலை உயர்த்தினார், தண்ணீர் பிரிந்தது. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தண்ணீரை கோலை உயர்த்தி பிரிக்கல. ஆண்டவர் சொல்றாரு, நான் இப்போது நான் என்ன பண்றேன், நீங்க போய் நிற்கும் போது அங்க இந்த இடத்துல மோசஸ் வாஸ் a single leader. ஹalleluya சொல்றாரு, நீங்க உங்களோடு நான் இருக்கிறேன். now you go and step. ஆசாரியர்கள் when they carry my presence, அவர்கள் தோளிலே என்னை சுமந்து கொண்டு போய் யோர்தான்ல கால் வைக்கும் போது நான் அதை செய்ய போகிறேன். ஆமென், ஹalleluya. அன்னைக்கு மோசே கொண்டு சிவந்த சமுத்திரத்தை பிரித்த தேவன் இன்னைக்கு யோசுவா கொண்டு கூட செய்யல. யோசுவாவுக்கு வழிகளை சொன்னார். ஹalleluya. The men who performed the miracle were the people who are carrying, hallelujah, ஆசாரிகள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்தவர்கள். ஏமன், என்னைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, those who carry Jesus, you are prone to bring a miracle. ஏமன், ஒரு அற்புதத்தை கொண்டு வருகிற வல்லமையும் கிருபையும் இடத்துல இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். those who are saved, those who are, hallelujah, carrying Jesus in them, அவர்களும் கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாக உங்களுக்கு இருப்பாரானால் you are prone for a miracle. அற்புதங்களை செய்கிற வல்லமையும் கிருபையும் இடத்துல இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஹalleluya. பட் என்ன ஒண்ணுனா, இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு everyone had to walk, begin to believe, நம்பணும், விசுவாசிக்கணும். பிறகு they have to do according to the word. இவங்க என்ன பண்ணாங்க, யாருக்கும் தெரியாது, ஆசாரியர்களுக்கு தெரியாது, எப்படி இந்த தண்ணீர் நிக்க போகுது, எப்படி யோர்தான் பிரிய போகிறது தெரியாது. they had to walk and do it in faith. அப்போ இன்னைக்கும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அந்த அற்புதம் நடக்கணும்னா it's all about faith. ஆமென். நீங்க தேவனுடைய வார்த்தையை படிச்சு அந்த தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு நீங்க கீழ்ப்படிச்சு செய்வீர்களானால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்கள், ஹalleluya, அந்த 3ஆம் அதிகாரத்துல படிச்சபடி 5ஆம் வசனத்துல கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்யாம வேற யாருக்கு அவர் செய்ய விரும்புகிறார்? ஆமென். நீங்க புதிய ஏற்பாடு முழுக்க பார்க்கும்போது எவ்ரி டைம் ஜீசஸ் வாஸ், அவர் வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, கிராமங்கள் தோறும் இருந்தாலும் சரி, எருசலேமில் இருந்தாலும் சரி, ஹalleluya, ஜீசஸ் வேதம் சொல்லுகிறது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராம். ஆமென், ஹalleluya. when you look to the இயேசு பிரசங்கம் பண்ணி முடிச்சு நீங்க மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது முதல்ல ஒரு குஷ்டரோகி வருகிறான். ஆண்டவரே, அவன் குஷ்டத்தோட வருகிறான். எனக்கு உமக்கு சித்தமானால் எனக்கு சுத்தமாக்கும். இயேசுடைய பதில் என்னங்க, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. ஆமென், ஹalleluya. so God is ready. சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த குஷ்டரோகி had come to Jesus in faith. அவன் விசுவாசத்தை சுமந்து கொண்டு வந்தான். அவன் வந்தா he came. எப்படி நீங்க சொல்லலாம், how can you say that he had faith? சிம்பிள் திங்குங்க. அவன் குஷ்டரோ, he is a leper. அவன் குஷ்டம் நிறைந்தவனா இருக்கிறான். இட் வாஸ் நாட், இயேசுடைய அந்த நாட்கள்ல it was not easy for a leper to come. ஊருக்குள்ள சுலபமா வர முடியாது. அவன் ஊருக்குள்ள வரணும்னா he had to keep shouting,
ஷவுட்டிங், தீட்டு தீட்டுன்னு சொல்லி கொண்டுதான் ஊருக்குள்ள வரணும். அந்த தீட்டு என்ற சத்தத்தை கேட்கும் போது ஜனங்கள் விலகி விடுவாங்க. சோ அத போலதான் வரணும். இப்ப அவன் வரான், சுத்தி ஜனம் இருக்கிறாங்க, இயேசுக்கு பின்னாடி ஜனம் இருக்கிறாங்க, இயேசுக்கு முன்னாடியும் ஜனம் இருந்திருக்கலாம். பட் when he comes, நேராக சாஷ்டாங்க அவர் பாதத்துல விழுந்து அவன் கேட்கிறான், இயேசுவே உமக்கு சித்தமானால், it means he came in faith. என்னை அடிச்சாலும் சரி, என்னை கொன்னாலும் சரி, நான் சந்திக்க வேண்டியவரை சந்திக்க போகிறேன். என்னுடைய அற்புதத்துக்காக என்னுடைய அற்புதத்தின் நாள் வந்துருச்சு. Amen. Now I am going by faith to receive my healing. அந்த விசுவாசத்தோட வந்துதான் யார் என்ன சொல்றாங்க, ஏது சொல்றாங்க, அவனுக்கு அது முக்கியம் கிடையாது. அவன் இயேசுவை பார்த்துட்டான், இயேசு கிட்ட முழங்கால நிக்கிறான், நின்னு கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கு. It means he didn't have doubt that இயேசுவால சுகப்படுத்த முடியாது அவன் நினைக்கல. பட் he was praying an humble prayer. ஆண்டவரே, if it is your will, hallelujah, heal me. அவ்வளவுதான், என்ன சுத்தமாக்குங்க. அவர் இயேசுடைய பதில் என்னங்க? Jesus saw his faith. அவன் சொல்ற, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. இம்மிடியேட்ல வேதம் சொல்லுகிறது, அவனுடைய குஷ்ட ரோகம் அவனை விட்டு நீங்கினதான். It's all about faith. அன்னைக்கு ஆசாரியர்கள் விசுவாசத்தோட உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோசிச்சு பாருங்க, அங்க தண்ணீர் புரண்டு ஓடுகிறதா. அந்த பயங்கரமான ஒரு காட்சி நடுவில் they step into the Jordan in faith. அவருடைய காலு அந்த தண்ணீர் ஓரத்துல பட்ட மாத்திரத்துல அந்த சிவந்த அந்த யோர்தான் பிரிந்தது என்று நமக்கு வேதம் சொல்லப்படுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அங்கேயும் என்ன பண்றாங்க, மரியாள் சொல்றாங்க, ஒரு கானா ஊர் கல்யாணத்துக்கு போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நல்லா கவனிங்க. திராட்சை ரசம் குறைவுபடுகிறது. மரியாள் இயேசு கிட்ட வராங்க, சொல்றாங்க, அப்பா ரசம் குறைந்து விட்டது. இயேசு என்ன பண்ற, எனக்கு இன்னும் நேரம் வரணும்னு சொல்லும் போது மரியாள் என்ன பண்றாங்க, வேலைக்காரர் பார்த்து அவர் சொல்லுகிறபடி செய்யுங்க. So immediately Jesus says, இந்த அங்க கற்சாடிகளை நிறைய தண்ணிய நிரப்புங்கப்பா. They didn't question Jesus, they just filled the அந்த தண்ணீர்களை நிரப்பினாங்க. தண்ணீர் நிரப்பின மாத்திரம் நிரம்பின பிறகு இயேசு சொல்லுகிறாரு, இப்போ அந்த தண்ணீரை அந்த இந்த தண்ணீரை எடுத்துட்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன் கொடுங்க. சோ நோபடி குவெஸ்டியன் அது ரசமா மாறுச்சான்னு ஒருத்தருக்கும் தெரியாது. பட் த சர்வன்ட்ஸ் பை ஃபெய்த், இயேசுடைய வார்த்தை கேட்டு பை ஃபெய்த் they took the water, அங்க ரசமா மாறின அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு போய் பந்து விசாரிப்புக்காரன் கொடுக்குறாங்க. பந்து விசாரிப்புக்காரன் அதை டேஸ்ட் பண்ணி அவன் சொல்றான், அப்பா இந்த இத்தனை நாள் ஆயிடுச்சு, இன்னைக்கு முடிய போகிறது, எல்லாம் காலம் கடந்து வரும்போது மிச்சத்தை ரசம் டேஸ்ட் குறைந்ததை கொடுப்பாங்க. நான் இப்போது நீ என்ன பண்ண, ஈவன் நவ் யூ ஹேவ் தி பெஸ்ட் வைன் நீ கொடுத்து கொண்டு இருக்கிறேன்னு ஆச்சரியப்படுகிறான். ஆமென். சோ வேதம் சொல்லுகிறது, சாடியில இந்த தண்ணீரை கொண்டு போறவர்களுக்கு தவிர வேற ஒருத்தருக்கும் தெரியாதான். தட் இஸ் ஃபெய்த். ஃபெய்த். ஆமென். அந்த நீடு வரும்போது இயேசு சொன்னார், எனக்கு நேரம் வரலன்னு சொன்னவர் கூட அவர் சொல்றார், நவ், மரியாள் சொன்ன பிறகு, நவ் ஐ வில் டூ தட் மிரக்கிள். அதே போலதான் இன்னைக்கு யாருக்கு என்ன எப்படி இருக்குதோ எனக்கு தெரியாதுங்க, பட் யூ கேன் ஹாவ் யுவர் மிரக்கிள். ஒரு அற்புத, உங்களுக்கு வேண்டிய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த டோனி he waited for such a long time. ரொம்ப சோர்ந்து போய் கலக்கத்தோடு இருக்கும் போது God was able to do this miracle in his life. அப்போ உங்களுக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அதே சேம் அந்த கர்த்தர் குறித்த நாளில அந்த அற்புதத்தை அவர் டோனிக்கு செய்தது போல உங்களுக்கு வேண்டி, ஐ பிலீவ், நாளைக்கு இன்னைக்கு if you believe, if you pray, if you surrender, நீங்க ஜெபித்து ஒப்பு கொடுக்கும் போது நாளைக்கு உங்களுக்கு அற்புதம். காலை ஒரு விடிய புதிய காலை தோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது போல நிச்சயமாக நாளைக்கு என்ன நடக்குங்க, ஒரு புதிய அற்புதம் உங்க வாழ்க்கையில தோன்ற ஆரம்பிக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. புதிய ஆரம்பம், புதிய காரியம் உங்க வாழ்க்கையில துவங்க. ஏசாயா 10:43 சொன்னபடி கடந்த காரியங்களை மறந்து விடுங்க, கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார், அது இப்போதே துவங்கும், இப்போதே துவங்கும், இப்போதே துளிர்க்கும் என்று சொல்லப்படுகிறது போல, I believe God's miracle working power has began to work. உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பித்து இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். I look through the eyes of faith.
ஏமன் அதை அந்த விசுவாச கண்கள்ல தான் நான் பார்த்து இதை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் நீங்க கேட்கலாம் எப்படிங்கன்னு. ஹalleluya, if God has not ordained you, இந்த இரவுல நீங்க ஜெபத்துல நீங்க பங்கு பெற்று இருக்க முடியாது. It means you are part of God's plan. அந்த தேவனுடைய பிளான்ல நீங்க இருக்கிறீங்க. So God has decided to உங்க வாழ்க்கையில அந்த அற்புதத்தை நிகழ்த்த அவர் திட்டமிட்டு இருக்கிறார். So glory and honor to God. அவர் செய்ய நினைத்தது ஒன்று தடைப்படாது என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தர் உங்க வாழ்க்கையில இந்த அற்புதத்தை அவர் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. வெயிட் இன் எக்ஸ்பெக்டேஷன், லெட் பிரிங் த டெஸ்டிமனி. உங்களுக்கு இருக்கிற சாட்சிகளை நீங்க சீக்கிரத்துல கொண்டு வர போகிறீங்க. மே காட் bless you, God be with you. தேவன் தாமே உங்களை நடத்துவாராக.